Vanakkam Ayya. My question: when a person is in a deep personal problem that seems to have no solution, how does this understanding provide a solution? For example, a deadly disease or a false conviction or a loss of dear one. How should the person handle such a situation? Thanks. ஒரு ஒரு பிரச்சனையில் ஒரு ஆழமான பிரச்சனையில் மாட்டிக்கிட்டாருன்னா என்ன பண்ணுறது? இப்போ உதாரணமாக ஒரு டெட்லி நோய், ஏதாவது ஒரு மரணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நோயில் மாட்டிக்கிட்டார், அல்லது அவருடைய ரொம்ப க்ளோஸாக ஒருத்தக்கூடியவர் இறந்து போயிட்டார். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் மாட்டிக்கிட்டாருன்னா அதை எப்படி, அந்த சூழ்நிலையை எப்படி ஹேண்டில் பண்ணுறது கேட்குறாரு. இப்போ எல்லாத்தையுமே என்னென்னு சொல்லி சொன்னால், நீங்கள் உங்கள் மனசு லிபரேட்டடாக மைண்டாக வேறுறது வேறு, ஒரு ஸ்டாக்னண்ட்டாக தேங்கி நிற்கக்கூடிய தண்ணியாக இருக்கிறது வேறு. தேங்கி நிற்கிற தண்ணியாக இருந்ததுன்னா அதில் எல்லா கண்டாமினேஷன்ஸும் எல்லாமே அதில் பாசி படந்துடும், அழுக்குகள் சேர்ந்துடும். பிரவாகமாக ஓடுறதுல எந்த அழுக்கும் இருக்கிற அழுக்கெல்லாம் கூட அடிச்சுட்டு போயிடும். அதனால் உங்கள் மனசு எப்படி இருக்கணுங்கிறது இருந்துக்கிறது தான் முக்கியமானது. எல்லா சூழ்நிலைகளும் வரும். இப்போ இதில் உதாரணமாக ஒரு மனசு ஒரு ஆரோக்கியமான மனசு ஃப்ரீயாக ஓடிட்டுருக்குன்னு நம்ம பார்க்குறோம். இப்போ அங்கே தேக்க நிலை எப்படி ஏற்படுது? எதை நம்ம பிடிச்சி வைப்போம்? ஒரு நல்ல இப்போ ஒரு நல்ல சூழ்நிலை வருது, ஒரு மோசமான சூழ்நிலை வருது, ஒரு துக்கமான நிகழ்ச்சி ஏற்படுது, ஒரு மகிழ்ச்சியான ஒரு அனுபவம் ஏற்படுது. துக்கமான அனுபவத்தை யாராவது பிடிச்சி வைக்கிறதுக்கு நினைப்பாங்களா? மகிழ்ச்சியான அனுபவத்தை தான் பிடிச்சி வைக்கிறதுக்கு நினைப்பாங்க. அப்போ மகிழ்ச்சியான அனுபவம் தான் இந்த தேக்க நிலைக்கே காரணமாக இருக்குது. மகிழ்ச்சியான அனுபவம், மன நிம்மதி, மகிழ்ச்சி, இந்த மாதிரி ஒரு அனுபவத்தை பிடிச்சி வைக்கிறது தான் அந்த மனதினுடைய சுதந்திரமான இயக்கத்துக்கு இடைஞ்சலானது. உண்மையில் பார்த்திங்கன்னா நம்ம நினைக்கிறோம் வருத்தங்களும் பயமும் கோபமும் இந்த மாதிரி மோசமான ஒரு நெகட்டிவ் எமோஷன்ஸ் தான் பிரச்சனையானதுன்னு நினைக்கிறோம். பார்த்திங்கன்னு சொன்னால் சிலவங்க இந்த நோயில் இருக்கிறதே சிலவங்களுக்கு எத்தனையோ விதமான ஒரு தீர்வெல்லாம் கொடுத்துருது. இப்போ சொல்லப்போனால் கிருஷ்ணமூர்த்தி எடுத்துக்கிட்டான்னு சொன்னால், ஜெய கிருஷ்ணமூர்த்தி எடுத்துக்கிட்டோம்னா அவருடைய ஓன் பிரதர் நித்யாவுடைய இறப்பு தான் அவருக்கு ஞானத்தையே கொடுக்குது. அப்போ ஒருத்தரை ஞானியாக்கக்கூடிய சக்தி கூட அந்த இதுக்கு இருக்குது. இப்போ இதில் என்னென்னு சொன்னால் நம்ம மனசு இப்போ அது கூட வேற ஒரு அணுகுமுறை. இப்போ மொத்தத்தில் என்னென்னு சொன்னால் மனசு ஃப்ளோ ஆகணும், எதுலேயுமே தங்கியிருக்கக்கூடாது. அது ஃப்ளோவில் இருந்துன்னு சொன்னால் ஒரு உயிரோட்டமானதாகவும் ஒரு ஆரோக்கியமானதாக ஆயிரும். அந்த ஆரோக்கியமானதில் அழுக்குகளே தங்காது, ஒரு பிரச்சனைகளே தங்காது, நெகட்டிவ் எமோஷன்ஸு நெகட்டிவ் அம்சமே அதில் தங்காது. அது எப்போவுமே எவர் நியூவாகவும் எவர் ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்துகிட்டே இருக்கும். அப்போ அங்கே என்னென்னு சொல்லி சொன்னால் நம்ம எங்கேயுமே எதையுமே பிடிச்சி வைக்கணும்னு அவசியம் இல்லை. இன்பமா துன்பமா எதுவாக இருந்தாலும் இருக்கட்டும், அது எல்லாமே நம்ம அதை ஃபேஸ் பண்ண தான் செய்யணும். அதனால் வாழ்க்கைங்கிறதே அதுதான். அதனால் எல்லாமே இன்பம் துன்பம் எல்லாமே இருக்கத்தான் செய்யும். பட் இருந்தாலும் நாம் எல்லாத்தையுமே நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டு நாம் நம்ம பயணத்திலே இருந்துகிட்டு இருக்கணும். அப்போ மனசை பொறுத்த அளவில் அதனுடைய இயற்கையான நிலையே லிபரேஷன். அது நமக்கு அடைய வேண்டிய உருவாக்க வேண்டிய நிலையே கிடையாது, எப்போவுமே இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அந்த அதில் நாம் நல்லதை நினச்சி தான் உண்மையிலே இருந்துச்சோம்னா, மோசமான நினச்சி பயப்படுறோம். உண்மையிலே நல்லது நினச்சி தான் பயப்படணும். நல்லது தான் உண்மையிலே பாய்சனாக இருந்து ஒரு பிளாக்கை ஏற்படுத்துது. ஒரு ஆரோக்கியமான மனதினுடைய இயக்கத்துக்கு நல்ல அம்சங்கள், இன்பமான அம்சங்கள், அதில் தான் நம்ம தங்கி இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணிடுறோம். ஒரு நல்ல நிம்மதியான நிலை வேணும், பாதிக்கப்படாத ஒரு நிலை வேணும்னு சொல்லி அதில் தான் தங்கி இருக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணிடுறோம். அப்போ அதுதான் நம்மளை பாய்சனாக இருந்து நம்முடைய இயற்கையான இயக்கத்துக்கு தடை போட்டுருது. அதனால் நம்ம எல்லாத்தையும் எதுவாக இருந்தனாலும் நம்ம ஒரு ஃப்ரீ ஃப்ளோவில் நம்ம மனசு இயங்கிச்சுன்னு சொன்னால் இது எல்லாத்தையுமே அது பார்த்துக்கணும். இதை இதுக்கு நம்ம எந்த பதிலுமே இப்படி இதுக்கு என்ன பண்ணணும் அது என்ன பண்ணணும்னு நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அந்த மனசுக்கே தெரியும் எதை எப்படி டீல் பண்ணணும்னு தெரியும். இன்பத்தையும் டீல் பண்ணணும், துன்பத்தையும் டீல் பண்ணணும், எல்லாத்தையுமே ஒரு ஆரோக்கியமான ஒரு மனநிலையாக இருந்து அது செயல்படும். அதனால் அந்த ஒரு ஆரோக்கியமான மனநிலைன்னா என்ன, ஒரு ஆரோக்கியம் ஒரு ஆறு மாதிரி ஓடக்கூடிய அம்சம் நமக்குள்ளே எப்படி செயல்படுதுங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிக்கிட்டு அதுக்கு எதெல்லாம் இடையூறாக இருக்குங்கிறத கண்டுபிடிச்சி அந்த இடையூறுகள் மேலே எச்சரிக்கையாக இருந்தால் போதும். இன்பங்கள் தான் இடையூறாக இருக்குது, இன்பங்கள் மேலே எச்சரிக்கையாக இருந்தால் போதும். துன்பத்தை கண்டு போயிட வேண்டியதில்லை, துன்பங்கள் கூட உதவிக்கு தான் வருது.
துன்பத்தில் யாருமே தேங்கி நிற்க மாட்டாங்க, இன்பத்தில் தான் தேங்கி நிற்பாங்க. துன்பங்கள் எல்லாமே அது அடிச்சுட்டு போகிறதுக்கு தான் உதவி பண்ணும். அதனால் எல்லாத்தையுமே நம்ம ஈஸியாக நம்ம எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால், அது நமக்கு இயற்கையாகவே நம்மக்கிட்ட இருக்குங்கிறதையும் புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால், அந்த இயற்கையான ஒரு ஆரோக்கியமான ஒரு சுதந்திர தன்மைக்கு நம்ம மனதினுடைய ஒரு லிபரேட்டட் ஸ்டேட்னா என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டது தான் எல்லாருடைய கடமை. அந்த கடமையில் இருந்துக்கிட்டே நம்ம என்ன வேணாலும் சாதிக்கலாம், செய்ய வேண்டிய வேலைகளையும் செய்யலாம், நம்மளையும் நல்லா வச்சுக்கிடலாம்.